ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று ஆண்டவரே எங்களை பாக்கியம் உள்ளவர்களாக எங்களை மாற்றினீரே ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறபடினால அந்த ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக ஹல்லேலூயா வந்திருக்கிற யாவரும் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும்படியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே, எங்கள் எல்லா போக்கிலும் வரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் வேலை ஸ்தலங்களில் குடும்பத்திலே நீர் போதுமானவராய், அற்புத தேவனாய், அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், யோசனையில் பெரியவராய், மகத்துவம் உள்ளவராய். ஹல்லேலூயா. எங்களை கரப்பற்றி நடத்தினீரே ராஜா. எல்லா தீங்கு காலிலோ ஆண்டவரே, தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவன், சட்டையின் மறைவிலே பாதுகாக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிறவரே. ஹல்லேலூயா. எல்லா கண்டிகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்த கரத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாசல்களை துதியோடு, அவர் பிரகாரங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட அவரை துதிக்கும்படியாய் ஹல்லேலூயா பிரவேசிக்கும்படியாய் விரும்புகிற தேவன். இந்த காலவேளையில கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணிபடியா நன்மையினாலே நம்மை நிரப்பினாரே. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே, பிள்ளைகள் மத்தியிலே, பெற்றோர் மத்தியிலே ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் போதுமானவராக அற்புதமாக எங்களை நடத்தினீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீ தண்ணீரை கடக்கும் போதோ நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதோ அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை என்று சொன்னவர். அக்கினியாய் நடந்தாலோ அக்கினி ஜுவாலை பற்றாது என்று சொல்லி அதன் நடுவிலே வந்து எங்களை விடுவித்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பிரச்சனையின் மடியில், பிரச்சனையின் நடுவில் நம்மை வந்து விடுவிக்கிற தேவன் அவர். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பிரச்சனையின் மடியில் ஹல்லேலூயா, பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே விடுவிக்கிறவராய். ஹல்லேலூயா. விண்ணப்பிக்கிற ஹல்லேலூயா விண்ணப்பத்தை கேட்கிறவராய், எங்களை விசாரிக்கிறவராய் ஆண்டவரே, எங்களை ஆற்றுகிறவராய், எங்களை தேற்றுகிறவராய், எங்களை திடப்படுத்துகிறவராய், எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த காலவேளையிலே நீர் அசைவாடுவீராக ராஜா. உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே அசைவாடின ஆவியானவர் இந்த காலவேளையிலே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் இந்த காலவேளையிலே விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை காண செய்வீராக, விடுதலை தருவீராக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வாக்கு கொடுத்தவர். அவர் வாக்கு மாறாதவராய், அவர் பொய்யுரையாத தேவனாய், ஜீவனுள்ள தேவனாய் இன்று நம்மத்தில் இருக்கிறபடினால அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலோ அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. அவர் வாக்கு தத்தங்களின் தேவன் அவர், உடன்படிக்கையின் தேவன் அவர், பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக நியமித்த இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை கூட்டி சேர்த்தீரே, உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தடைப்பட்ட மக்களை கொண்டு வந்து சேர்ப்பிறாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய், விடுதலையோடுமை ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே உடைய வல்லமையில் சீவுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராகப்பா, எங்களோடு இடைபடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொண்டு எங்களை உருவாக்குகிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, சகல பிரஸ்தாபங்களை பார்க்கல உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். இந்த காலவெளியில் உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சியோடு தாகத்தோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோப்பா. வந்த வண்ணமாக அல்ல, தேவ மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. விடுதலை உண்டாகட்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வாக்கு கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாம பார்த்த பகுதியிலும் தகப்பனே ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் நடத்துவீராக ராஜா. ஆவியானவர் ஆட்கொள்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை உற்சாகப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அவர். இந்த காலவேளையில் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறாண்டவரே. நீரே ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவதாசனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் வெளிப்படுவீராக ராஜா, நீர் வெளிப்படுவீராக. இப்படி திரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த ஆராதனை முழுவதும் இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆரம்பம் முதல் முடிவரை இப்படி தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அவருடைய நாமத்தை நாம் துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். அந்த இணையெல்லா நாமத்தை பாடி புகழ்ந்து அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. இன்ப இயேசுவின் இணையெல்லா நாமத்தை. ஹல்லேலூயா. நாமத்தை புகழ்ந்து திகமது பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல அவரை போல ஒருவரும் இல்லை, என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பே. நித்தியமான பர்வதமே ஆமென். உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக தோளின் மேல் சுமந்து நித்தம் நடத்துகிறவர். தோளின் மேல் சுமந்து நித்தம் நடத்துகிறீர். என்னையும் உம் ஜனமாய் நினைத்தேன், உன்னத வெளிப்படுத்தல் நிறைவா. என்னையும் உம் ஜனமாய் நினைத்தேன், உன்னத வெளிப்படுத்தல் நிறைவா. பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து மாய்கையிலே உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன் அவர். ஆழ்ந்து நான் மாய்கையிலே பரிந்து தேவ அன்பினை காட்டியே, பரிந்து தேவ அன்பினை காட்டியே பட்சமாய் பார்த்தெடுத்தீ. பாரில் பரிசுத்தராகுவதால் மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தீ.
ஆமென். பரிசுத்தராய் பரலோக நன்மையினால நம்மை நிரப்பின ஆண்டவர். உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. மனது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போ. மனது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போ. என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே தரிசிக்கும்படியாய் வாஞ்சித்து காத்திடுவே. வானிலும் இந்த பூவிலும் நீ என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைந்தே. வானிலும் இந்த வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்ப்போமா, அவரை தரிசிக்கும்படியாக. ஆமென். சீயோனிலே நீ சிந்தை வைத்தே சேர்த்தொன்றாய் காட்டுவதா. சீயோனிலே நீ சிந்தை வைத்தே சேர்த்தொன்றாய் காட்டுவதா. திவ்யாபிஷேகம் தங்கம்மை நிறுத்தி, திவ்யாபிஷேகம் நம்மை அபிஷேகிக்கிறவர், தலைகளை எண்ணெயினால் அபிஷேகிக்கிற தேவன். ஆமென். சேதம் வராமலே காத்ததினா உம்மை சேவிப்போம் நித்திய நித்தியமாய். சேதம் வராமலே காத்ததினா நம்மை காத்த தேவனை. ஆமென். அபரிப்போடே சுதரிப்போம் அன்பரை உளம் கனிந்தே. அபரிப்போடே சுதரிப்போம் அன்பரை உளம் கனிந்தே. அளவில்லாத ஜீவனை அளித்தே, அளவில்லாத ஜீவனை அளித்தே அற்புத ஜெயம் நீரே. அல்லேலூயா துதி கன மகிமை உம் நாமத்திற்கே நீதம் சாத்திடுவோம். அல்லேலூயா துதி கன மகிமை உம் நாமத்திற்கே நீதம் சாத்திடுவோம். இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமது பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. ஹalleluya. ஹalleluya. இயேசுவை போல ஒருவர் இல்லை. ஹalleluya. அவரை போல நம்மை நேசிப்பதில்லை, அவரை போல நம்மை உயர்த்துவதில்லை, அவரை போல நம்மை தாங்குவதில்லை ஒருவரும் இல்லை. ஹalleluya. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் நம்மை மறவாத நேசராக இருக்கிறார். அவரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹalleluya. இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா. இப்பொழுதுமாய் நம்ம ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலும் நம்மை ஆராதனை நடத்தும்படியாகவும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்திய தேசத்திலிருந்து எல்ரோய் சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் நைஜல் சாலமன் அவர்களும் அவருடைய பாஸ்டர் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அருமையான குடும்பத்தை எல்ரோய் தமிழ் சபையின் சார்பாக கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இடைப்படும்படியாக, தேவனுடைய சமூகம் நம்மை நிரப்பும்படியா. எங்கு 2 அல்லது 3 பேர்கள் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று வாக்களித்த வாக்குமாறாத தேவன் இந்த வேலையிலும் கூட நம்ம மத்தியில் இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். அவர் சமூகம் நம்ம மத்தியில் இருக்கிறது. நாம் ஒன்று சேர்ந்து ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம மத்தியில் இடைப்பட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நுகங்களை கர்த்தர் முறிக்க வல்லவராக இருக்கிறார். நம் கட்டுகளை கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கட்டுகளை அறுத்தெறிய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம் அடைப்பட்ட வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார்.
அவரை நாம் உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவரை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் நாம் எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை தேடி இறங்கி வருவார். அவர் நம்மை இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்ம ஒன்று சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று நம்ம அந்த பிரசனத்துக்குள்ளாய் நாம் களி கூறுவோம். அந்த பிரசனத்துக்குள்ளாய் நாம் வாஞ்சித்து நாம் களி கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் இந்த வேளையில் நாம் கடந்து செல்வோம். தேவன் சமூகத்தில் கண்களை மூடி தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து ஆவியானவரை ஒன்று சேர்ந்து இந்த வேளையில் நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah. Thank you, Jesus. ஜீவத்தண்ணீர் நீர், ஜீவத்தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, கரங்களை உயர்த்தி ஜீவ தண்ணீராய் மத்தியில் இறங்கி வருவீராக. எங்கள் தாகம் தீர்க்கும் ஜீவநதியே, எங்கள் தாகம் தீர்க்கிற கண்மலையே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றாய் நீர், பெருமழையாய் மத்தியில் இறங்கி வருவீராகப்பா. பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே. ஹல்லேலூயா. அக்கினியா இறங்கி வந்து நாங்கள் அனல் கொண்டு எழும்ப நீர் உதவி செய்வீராகப்பா. உம் சமூகத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக சமூகத்திலே அப்பா எங்களை தாழ்த்தி உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் உமது அபிஷேகத்தினாலே, உமது வல்லமையினாலே, உமது மகிமையினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. ஓ ரப ஷகதரலா மமா, நீயும் ஹல்லேலூயா. பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய். எங்களை ஆளுகை செய்வீராக. வாரும் தூய ஆவியே, ஹல்லேலூயா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை
நிறைத்து நீராடுகை செய்யும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். அவர் நம்மத்திலே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். நம்மத்திலே கர்த்தர் சூழ்ந்து வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறபடி நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கும் துதியின் சத்தத்திற்கும் ஆராதனையின் சத்தத்திற்கும் அவர் செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது. வேதம் சொல்கிறபடி கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய செவிகள் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் செவிகள் நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. உன்னதமான கர்த்தரை நாம் உயர்த்துவோம். ஓ ராபா ஷகா தரலா மாமா மாமா ஓ ரிபா லாபா ஷகா தீர லாபா பாபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை கரத்திலே கொடுக்கிறோம். வெறுமையாய் வந்த பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும் அப்பா. வெறுமையாய் ஒருவரும் திரும்பாதபடிக்கு எல்லா பாத்திரங்களும் இயேசுவின் நாமத்தாலே, அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே, அபிஷேகத்தினாலே, வரங்களினாலே, தேவைகளாலே நிரப்பப்பட்டு கடந்து செல்ல கிருபை தருவீராக. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதான சத்தம்? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். நாம் கர்த்தரை துதிக்க துதிக்க நம் சிறையிருப்புகள் உடைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை மாறாது, அவர் இரக்கம் மாறாது, அவர் தயவு மாறாது. மலை போல நம்புகிற காரியங்கள் விலகி போகும். மலை போல நம்புகிற மனிதர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள். கர்த்தர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவரை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் நம் சிறையிருப்பை தகர்க்க வல்லவராக இருக்கிறார். பவுலும் சீலாவும் அந்த நடு ராத்திரியிலே அந்த சிறைச்சாலையின் மத்தியிலே அவள் கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சிறையிருப்பின் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது போல இந்த நாளிலும் நாம் கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது நம் சிறையிருப்பின் அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். ஆமென். நாம் முழு பலத்தோடு கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை இரக்கம் மாறாது. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். கரங்களை உற்சாகமாய் தட்டி மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உற்சாகத்தோடு மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர்,
என் வாழ்வில் என்று போதுமானவர். எல்லா விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் வாழ்வில் என் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கை, என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். One more time. என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கரங்களை உயர்த்தி அவர் கிருபை எல்லாம் சேர்ந்து அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். அவர் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு ஒருபோதும் மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் என்னை விலகாதவராக இருக்கிறார். அவரின் துணையா இருக்கிறார். அவரின் கேடகமா இருக்கிறார். அவரின் பாதுகாப்பா இருக்கிறார். அவர் நம் அரணா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளிகளையும் நம்மை நடத்தினது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட இந்த உலகத்தில் நம்மால் வாழவே முடியாது. அவர் நம்மை வாழ வைக்கிறவர். அவர் நமக்கு வாழ்வை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணித்துளிலும், காலை தோறும் ஒரு கிருபை புதிதாய் விளங்குகிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளால் நம்மை நடத்துகிறார். நம்மை நிர்மூலமாக விடாதபடிக்கு நம்மை நிற்க வைக்கிற உன்னதமான கர்த்தருடைய கிருபைக்காய் நாம் கர்த்தரை கரங்களை தட்டி உயர்த்துவோம். ஓ ராபா ஷகதரலா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ளவர். மனிதன் மாறி போவான், மனிதனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறி போகும், மனிதனுடைய வார்த்தைகள் மாறி போகும், ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தின் ஆழங்களை காண்கிறார். அவர் கண்களுக்கு நாம் மறைவானவர்கள் அல்ல. அவர் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம் தாகம் தீர்க்கிற கண்மலை. நம்முடைய வாழ்க்கையில வறட்சிகள் வரலாம், வறண்டு போன சூழ்நிலைகள் வரலாம், பற்றாக்குறைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், ஆனால் ஜீவ தண்ணீராய் கர்த்தர் பாய்ந்து வர வல்லவராக இருக்கிறார். ஆமென். வாழ்நாள் முழுதும் நாம் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். கடைசி சுவாசம் இருக்கும் வரையில, நாம் கடைசி சுவாசத்தை சுவாசிக்கிற அந்த நொடி பொழுது வரையில கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மோடு கூட உண்மையா இருக்கிறவராக இருக்கிறார். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீர் ஆண்டவரே. மனிதர்கள் மாறினாலும் மாறாத தேவன் நீர். என் பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் இல்லை. ஆமென். அவரை போல ஒருவரும் இல்லை. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்திலே ஹல்லேலூயா. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, Oh, hallelujah. We exalt you, we praise you. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எல்லாரும் சேர்ந்து உயிருள்ள நாட்கள் எல்லாம் கடைசி சுவாசம் இருக்கும் வரையில புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. உள்ளத்து நிறைவோடு கர்த்தரை உயர்த்துவோம். ஓ நீ சிறந்தவரப்பா, நீ துதிக்கு பாத்திரர், நீ உயர்த்தப்படத்தக்கவர், நீ சேனைகளின் கர்த்தர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வல்லமை நிறைந்தவர், உம்மை போல தெய்வமில்லை. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. We worship you, we exalt you, அப்பா, we praise you. ஒன்று சேர்ந்து உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சிறந்தவர். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை உமக்கே. சிறைகளை உடைக்கும் கர்த்தர், முகத்தை முறிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் முகங்களை முறிப்பார். பவுலும் சீலானும் வாழ்க்கையில் இருந்த சிறையிருப்பை தகர்த்த கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த சபையின் சிறையிருப்பை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை உமக்கே. ரமஷகதரலமமமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நம்
கர்த்தரை உயர்த்துவோம். எல்லா நாவுகளும் கர்த்தருக்கு நன்றிகளை முழங்கட்டும். எல்லா நாவலும் ஒரு மௌனமாயிராதபடிக்கு எல்லா நாவலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் 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 ஒரு மௌனமாயிராமல் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார், செவி கொடுத்து கேட்கிறார். நம் துதியிலே கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவரை சூழ்ந்து கேராபீன்களும் சேராபீன்களும் போற்றி புகழ்ந்து பாடினாலும் நம்முடைய துதியில் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிற கர்த்தரை இந்த வேளை எல்லா நாவுகளும் முழங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, இந்த நாள் வரையில பாராட்டின கிருபைகளை எண்ணி பார்த்து, நம்மை நடத்தி வந்த விதங்களை எண்ணி பார்த்து, கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷையில பேசி துதிக்கிறவர்கள் அந்நிய பாஷையில பேசி துதிங்க. ஆனால் ஒரு நாவும் மௌனமாக இருக்கக்கூடாது. கர்த்தரை துதிப்போம் முழுபலத்தோடு. ஓ ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. Oh rabba shaga daralana mama, hallelujah. We worship you, Appa. We exalt you, we praise you, Appa. நீர் ஒருவரே சிறந்தவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. hallelujah. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர், மங்கி எரிகிற திரியை அணையாத கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மங்கி எறிந்து கொண்டிருக்கிற போது, நம்முடைய திரி பிரகாசமாய் இல்லாத போது மனிதன் அந்த மங்கி எறிகிற திரியை அணைத்து விடுவான். ஆனால் கர்த்தர் அபிஷேக தைலத்தை ஊற்றி இன்னும் அதிகமாய் அந்த திரியை பிரகாசிக்கப்பட்ட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய மங்கி எறிகிற திரியை அணைக்கிறவன் மனிதனாக இருக்கிறான். அதை அபிஷேக தைலத்தை ஊற்றி, அவர் எண்ணெயை ஊற்றி அதை மீண்டுமாய் கொழுந்து விட்டு எரிய செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ ராபா ஷகா தாராளம். ஹல்லேலூயா. அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். உன்னதமான கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நோக்கி பார்ப்போம். நம்ம ஜீவனோடு வைத்திருப்பதே கர்த்தருடைய பெரிதான கிருபை. நாம் சுவாசித்துக் கொண்டிருப்பதே கர்த்தருடைய பெரிதான கிருபை. இந்த சுவாசம் நம்முடையதல்ல, இது கர்த்தருடைய சுவாசமாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிற இந்த சுவாசம் நம்முடையதல்ல, இது கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த கிருபை. அவருடைய சுவாசத்தை நாம் சுவாசிக்கிறோம். உன்னதமான கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார். இந்த உலகத்தின் போராட்டங்கள், கவலைகள், பாடுகள் இதை எல்லாவற்றையும் மறந்து நம் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாய் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி உன்னதமான கர்த்தரை மாத்திரமே இந்த வேளையில முழு பலத்தோடு நாம் ஆராதிப்போம். அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், எங்களை முடியாத கர்த்தர் நீர் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளில் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளில் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளில் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளில் கர்த்தரே. கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, ஹல்லேலூயா. நீ சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரே. நீ சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. நீ சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ உமது பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தினீரே, உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தரே,
பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தரை நோக்கி நீர் பரிசுத்தர் என்று முழங்கு, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. கண்களை மூடி கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்த்து சேனைகளை கர்த்தரை உயர்த்துவோம். சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிற அந்த உன்னதமான கர்த்தரை பரிசுத்த ஜீவ பலியாய் தேவனுடைய சமூகத்தில் உயர்த்துவோம். ஓ ஹalleluya ஹalleluya. அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் உயர்த்தப்படத்தக்கவர். ஹalleluya. உன்னதமான கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகத்தின் மகிமை திறக்கப்பட்ட மேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய பிரசன்னம் நிறைவாய் நம்ம மத்தியில் இருக்கிறது. அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். ஓ ராபா லாபா ஷாகா தீர லாமா மாமா மாமா. தடைகளை உடைக்கிற கர்த்தர், வெட்கத்தை மாற்றுகிற கர்த்தர், நித்திய வெளிச்சமான கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். ஏசாயா 60:20 சொல்லுகிறபடி, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை, அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். துக்க நாட்களை முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். ஓ ஹalleluya. வாக்கு தத்தங்களை கொடுக்கிற கர்த்தர், வாக்கு மாறாத தேவன் நம்மத்தில் சூழ்ந்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா நாவலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்காய் ஜீவனை கொடுத்தவரை, நமக்காய் ரத்தத்தை சிந்தினவரை, நமக்காய் பாடுகளை பட்டவரை, நமக்காய் அடிக்கப்பட்டவரை, நமக்காய் ஒடுக்கப்பட்டவரை, நமக்காய் நொறுக்கப்பட்டவரை. ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காய் பட்ட பாடுகளை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் கதறின அந்த கதறலை கேட்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. எனக்காய் யாவையும் செய்தீரே அப்பா, எனக்காய் உண்மையே கொடுத்தீரே ஆண்டவரே. எனக்காய் பிட்க கொடுத்தீரே, எனக்காய் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டீரே, எனக்காய் ஆண்டவரே அவமானப்படுத்தப்பட்டீரே அப்பா. நிந்தைகளை ஏற்றுக்கொண்டீரே, சகித்து கொண்டீரே அப்பா. உள்ளத்தின் நிறைவோடு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. கரங்களை உயர்த்தி சபையாய் ஒன்று சேர்ந்து கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து, கல்வாரியிலே நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து, அப்பா உமது ரத்தம் எங்களுக்காய் நன்றி செலுத்தட்டும். ரத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம், ரத்தம் எங்களை கழுவட்டும் அப்பா.
ரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உமது விடுவிக்கிற ரத்தம், உமது தழும்புகளை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. நீர் எங்களை விடுவிக்கிறவர். இந்த நாளில் சோதனையோடு, போராட்டங்களோடு, நெருக்கங்களோடு, பாடுகளோடு, உபத்திரங்களோடு, தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் நிரப்ப வல்லவர், நீர் நிரப்ப வல்லவர் அப்பா, நீர் நிரப்ப வல்லவர். வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிற உமது வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இனி வெறுமையானவர்கள் அல்ல, நாங்கள் நிரப்பப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கிருபை தருவீராக. உமக்கு எல்லா துதியும், எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்தி வந்த கர்த்தர் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட இந்த விசேஷமான வாய்ப்பினை கொடுத்த அன்பு போதகர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த சபையில் நிற்பது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். மீண்டுமாய் சபையில் மத்தியில் நிற்பது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஏனென்றால் எல்ரோய் ஊழியமும் எல்ரோய் சபையும் கலந்திருக்கிறது. ஆமென். ஒருமனப்பட்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் இந்த முறை என்னுடைய மனைவியோடு கூட வந்திருக்கிறேன். என்னுடைய மனைவியும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சிஎம்சி மருத்துவமனையில் ஸ்டாஃப் நர்ஸாக பணிபுரிந்து இப்போ வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு என்னோடு சேர்ந்து முன்னிலை ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நான் 2000 2010 வரையில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் பணிபுரிந்து வேலையை ராஜினாமா செய்து 2010 ஊழியத்தை செய்து வருகிறேன். கடந்த 2 வருடங்களாக என்னுடைய மனைவியும் வேலையை ராஜினாமா செய்து எங்களோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்து வருகிறார்கள். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்ரோய் ஊழியத்தை வேலூர் பகுதியில் நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தர் நடத்தி வருகிறார். என்னுடைய பாடல்கள் எல்லாம் யூடியூப் சேனலில் இருக்கிறது. நைஜல் சாலமன் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா என்னுடைய பாடல்கள் எல்லாம் இருக்கும். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்கன்னு தெரில, பாஸ்டர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே நைஜல் சாலமன் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா என்னுடைய பாடல்கள் எல்லாம் இருக்கும். அந்த பாடல்களை கேளுங்கள், ஆசீர்வாதம் அடைங்கள். வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாய் அதிலிருந்து ஒரே ஒரு ஸ்டான்ஸாக மாத்திரம் பாடி பின்பதாய் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. என் உள்ளம் உடைந்த போது என்னை மார்போடு அணைத்து உருவாக்கினீர். நான் நம்பிக்கை இழந்த போது என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தீர். என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. உம் சிறகுகளின் நிழலை தந்தீரும், தழும்புகளால் சுகத்தை தந்தீர். உம் சிறகுகளின் நிழலை தந்தீர், உம் தழும்புகளால் சுகத்தை தந்தீர். பனி போல உருக்கினீர், மலை போன்ற துன்பம் என் தீங்கு நாட்களில் நீர்தான் என் தஞ்சம். பனி போல உருக்கினீர், மலை போன்ற துன்பம் என் தீங்கு நாட்களில் நீர்தான் என் தஞ்சம். என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. என்னோட சேர்ந்து பாடு. என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. என் வாழ்வே நீர்தானையா,
என் இயேசுவே என் தெய்வமே, நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. ஆமென். பாடல்கள் எல்லாம் இருக்கிறது, நீங்கள் கேளுங்கள், கேட்டு ஆசீர்வாதம் அடைங்கள். வார்த்தைகளை நாம் கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 3, 7, 8 வசனங்கள். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆமென். வெளிப்படுத்தல் 3:8 சொல்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை என் வார்த்தையை கை கொண்டபடினாலே இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசல் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் வாசலை திறப்பார் என்று சொன்னால் ஒருவரும் பூட்டாதபடிக்கு கர்த்தர் திறப்பார். மனிதர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், மனிதர்கள் கொடுக்கிற வாய்ப்புகள், மனிதர்கள் கொடுக்கிற உயர்வுகள், மனிதர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எந்த மனுஷன் கொடுக்கிறாரோ அதே மனிதன் அதை எடுத்துக்கொள்வார். ஆமென். கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்வாங்க. நான் ஒரு நன்மையை செய்வாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த வாசல் திறக்கிறதோ அதே கரங்களால் அந்த வாசலை பூட்டுவார்கள். ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். அவர் திறந்த வாசலை ஒருவரும் பூட்டாதபடிக்கு கர்த்தர் திறப்பார். கர்த்தர் சொன்னால் அதை செய்தே தீர்வார். நான் வாசலை திறப்பேன் என்றால் கர்த்தர் திறப்பார். வாசலை திறக்கும் போது ஒருவர் பூட்டாதபடிக்கு தான் கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். வலது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு முன்பாய் திறந்த வாசல் இருக்கிறது. இடது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு முன்பாய் திறந்த வாசல் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு முன்பாய் கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் வாசலை திறப்பார் கர்த்தர். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வாசலை திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் வாசலை திறப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறபடி நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான்களோட விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவிகள் எப்போதும் திறந்தவைகளாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் வாசலை திறப்பதற்கு. ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பது கேள்விக்குறி. ஆமென். அல்லேலூயா. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அடைப்பட்ட வாசலை திறப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் வாசலை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் கர்த்தர் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கும் போது அதை செய்தோம் என்று சொன்னால், அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்தோம் என்றால், நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 சொல்கிறபடி, நாம் அறியாத காரியங்கள், நமக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் நாம் எட்டும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யும்போது. ஆமென். வேத பகுதியில் சொல்கிற ஒரு வார்த்தை, முதலாவது வார்த்தை சொல்கிறது 8ஆம் வசனத்திலே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நம் கிரியைகளை பார்க்கிறார். பிலதெல்பியா சபையினுடைய மக்களுடைய கிரியை கர்த்தர் பார்த்தார். பிலதெல்பியா சபையின் மக்களுடைய வாழ்க்கையில் வாசல்கள் அடைப்பட்டிருந்தது, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்தது, சோதனைகள் இருந்தது, கொஞ்ச பலன் இருந்தது, பற்றாக்குறைகள் அவள் வாழ்க்கையில் இருந்தது. அவள் வாழ்க்கையில் போதுமான ஆசீர்வாதங்கள் இல்லை. அதன் மத்தியிலே வாசல் அடைப்பட்டிருந்த வேளையிலே அவர்கள் கர்த்தரை அதிகமாய் விசுவாசித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தை, கிரியை. ஆமென். அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அந்த கிரியை, விசுவாசத்தின் கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது வெறும் விசுவாசத்தை அல்ல. விசுவாசத்தை மாத்திரம் கர்த்தர் எதிர்பார்ப்பதல்ல, விசுவாசத்தின் கிரியை. அந்த விசுவாசத்தில் ஒரு கிரியை இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது யார் வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வெறும் விசுவாசத்தை அல்ல. ஆரம்பகால கிறிஸ்துவ ஜீவியத்தை இன்னும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்க முடியாது.
ஆரம்ப காலத்தில் இயேசு ஒருவர் உண்டு என்று நாம் விசுவாசித்தோம். அந்த விசுவாசம் இன்னும் நாம் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதல்ல. அது ஆரம்ப கால விசுவாச ஜீவியம். விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து வர நாம் நம்முடைய விசுவாசம் அது கிரியிலே வெளிப்பட வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் வெறும் விசுவாசிகளாய் வாழ்ந்தோம் என்றால், வெறும் விசுவாசத்தை கொண்டிருப்போம் என்று சொன்னால், அந்த விசுவாசம் பிசாசுக்கு ஒப்பிடுகிற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. பிசாசோடு ஒப்பிடுறார் ஆண்டவர். யாக்கோபு 2 அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 2 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறதெல்லாம் நல்லதுதான், ஆனாலும் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. பிசாசு விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, நடுங்குது. தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி பிசாசு விசுவாசிக்கிறான், விசுவாசிகளும் விசுவாசிக்கிறோம். அதை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதல்ல. கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது விசுவாசத்தில் இருக்கிற கிரியை. நம்முடைய விசுவாசம் கிரியிலே வெளிப்பட வேண்டும். நாம் எல்கேஜியே படிச்சுட்டு இருக்க முடியாது. ஆமாவா இல்லைங்களா? எல்கேஜியே படிச்சுட்டு இருந்திருந்தா இனி கத்தாருக்கு யாரும் வந்திருக்க முடியாது. ஆமாவா? எல்கேஜியே தான் நான் படிச்சுட்டு போனால் கத்தாரில் இங்கே வந்து வேலை செஞ்சுருக்க முடியாது. எப்படி நான் படித்து வளர்ந்து படிப்பில் முன்னேறி எல்கேஜிலேருந்து எல்லா டிகிரியெல்லாம் படித்து இங்கே வந்து உட்காந்துருக்குறோமோ, அதுபோல் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசத்திலும் நாம் வளர வேண்டும். ஆமென். விசுவாசத்திலும் அடுத்த நகர்வுக்கு நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். நாம் இன்னும் ஆரம்ப கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் ஜீவிக்க முடியாது. அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இதே வேத பகுதியிலே யாக்கோபு 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்கிறது. விசுவாசத்தில் கிரியை இல்லை என்று சொன்னால் அது பிரயோஜனமற்றது. அந்த விசுவாசத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படாது. எப்பொழுது நம்முடைய விசுவாசம் கிரியில வெளிப்படுகிறதோ, அந்த கிரியில வெளிப்படுகிற விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அதை அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்பொழுது கிரியில் வெளிப்படும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிற போது, போராட்டங்கள் வருகிற போது, அதன் மத்தியிலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தை அனுமதிக்கிறார்? ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை அனுமதிக்கிறார்? ஏன் கர்த்தர் ஒரு சில தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வாசல்கள் அடைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கும்படியாக. ஆமென், அல்லேலூயா. அந்த சோதனை காலங்களிலே நம்முடைய விசுவாசம் கிரியிலே வெளிப்பட வேண்டும். என் கர்த்தர் இந்த அடைப்பட்ட வாசலை அவர் குறித்த நேரத்தில், அவர் குறித்து வைத்த காலங்களிலே அந்த அடைப்பட்ட வாசலை திறப்பார். அதுவரையிலே தேவனுடைய சமூகத்தில் நான் விசுவாசத்தோடு காத்திருப்பேன் என்ற அந்த காத்திருப்பு விசுவாசத்தின் கிரியை. கொஞ்ச நாள் பார்த்துட்டு இன்னும் வாசல் திறக்கலைன்னு சொல்லி கிளம்பி போயிடுறதில்லை விசுவாசத்தின் கிரியை. அது திறக்கும் முறையில் நாம் காத்திருப்பது விசுவாசத்தின் கிரியை. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் நெருக்கும் போது, போராட்டங்கள் நெருக்கும் போது, அதில் பின்மாற்றம் அடையாதபடிக்கு உறுதியாய் எதிர்த்து நிற்கும் போது, அந்த உறுதியாய் நிற்கிற அந்த காரியங்கள், அந்த நிலை நிற்கிற காரியங்கள் விசுவாசத்தின் கிரியையா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்ல, நான் மரணத்தை சந்தித்தாலும் பரவாயில்ல, நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் வாக்கு மாறாதவர். இந்த விசுவாசத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும்னு சொன்னால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபரிடத்திலும் நாம் பார்க்க முடியுது. தானியேல் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல் 3 அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நேபுகாத்நேச்சார் இந்த 3 வாலிபர்களையும் பார்த்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறார். இப்பொழுதும் எக்காலங்கள், மேலத்தாளங்கள் இவங்களெல்லாம் வாசிக்கப்படும். அப்பொழுது நான் வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை வணங்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆயத்தமாக இருங்கள். இல்லை என்றால் இந்த அக்னி சூளைக்கும், எரிந்து கொண்டிருக்கிற இந்த அக்னி சூளைக்கும் என் கைக்கும் உங்களை தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி பார்க்கலான்னு நேபுகாத்நேச்சார் இந்த 3 வாலிபர்களையும் பார்த்து என்ன பண்றாரு? சேலஞ்ச் பண்றார். அவர்கள் விசுவாசத்தை சோதிக்கிறார். நேபுகாத்நேச்சாருக்கு நல்லா தெரியும் இவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி. அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாய், அவர்களை அச்சுறுத்தும்படியாய் அவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறான். பல வேளைகளிலே நம்மை சத்துருக்கள் ஒரு ஆயுதத்தை எழுப்பி, ஒரு மனுஷனை எழுப்பி நமக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்களை பேச வைப்பான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது என்று வேதம் சொல்கிறபடி, அந்த உருவாக்கப்படுகிற ஆயுதம் ஒரு மனிதனை எழுப்பி நம்முடைய விசுவாசத்தை உடைக்க பார்ப்பான், நம்மை அச்சுறுத்த பார்ப்பான், நம்முடைய பயம்புறுத்த பார்ப்பான். அதன் மத்தியிலே நாம் தைரியத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த 3 வாலிபர்கள் அதை தான் பண்ணாங்க. ராஜாக்கு முன்பாக நின்றார்கள், கொஞ்சம் கூட பயப்படலை. மரணத்தின் விளிம்பில் நிற்கிறார்கள். அக்கினி சூளை எரிந்து கொண்டிருக்கிறது.
ராஜா அதில் அவர் அவங்க தூக்கி போடுவாங்க தெரிஞ்சும் அவர்கள் பேசின வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. 15வது வசனத்தில் நேபுகாத்நேச்சார் சேலஞ்ச் பண்ணுறார். 16வது வசனத்தில் இந்த 3 வாலிபர்கள் ராஜாவை நோக்கி பார்த்து சொல்கிறாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இதற்கு உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ராஜாவை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஊரில் கவுன்சிலர் கூட என்ன பண்ண முடியாது, பேரை சொல்லி கூப்பிட முடியாது. போய் கவுன்சிலரை பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன ஆகும் நம்ம நிலைமை? ஆனால் இந்த 3 வாலிபர்களும் அந்த நாட்டினுடைய ராஜாவை பார்த்து, நேபுகாத்நேச்சாரே, இதற்கு உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உத்தரவு சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்லி தூய தமிழில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு உண்டான அர்த்தம், நீ சொல்லுகிற இந்த காரியத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். இந்த அக்கினி சூளைக்கு மாத்திரமல்ல, உமது கைக்கும் எங்களை விடுதலை ஆக்குவார். நேபுகாத்நேச்சார் கோபம் உண்டாகி 1 மடங்கு எறிந்த அக்கினி சூளையை 7 மடங்கு கூட்டினார். ஆனால் இவர்கள் எடுத்த அந்த தீர்மானத்தில், என் கர்த்தரனை விடுவிப்பார் என்ற தீர்மானத்தில், அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். அந்த விசுவாசம் கிரியில் வெளிப்பட்டது. நீ 7 மடங்கு இல்லை, 70 மடங்கு கூட்டினாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமலே போனாலும் நீர் வச்ச அந்த சிலையை மாத்திரம் நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது ராஜாவாகிய நீர் அறிந்திருக்க கடவுள். உமக்கு முதல்ல தெரியட்டும். எங்களே பார்த்து சேலஞ்ச் பண்ணுறீங்க. 15வது வசனத்தில் சேலஞ்ச் பண்ணுறார் ராஜா. அதுக்கு இவங்க சொல்கிற பதில் பாருங்க. ராஜாவை பார்த்து என்ன தைரியத்தோடு பேசினாங்க. நம்ம இந்த தைரியம் எங்கிருந்து அவங்களுக்கு வந்துச்சுன்னா, இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை பார்ப்பதுக்கு முன்பாய் தேவனுடைய சமூகத்தில் அந்த ராஜாதி ராஜாவாகிய நம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், அவரை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார், அந்த தைரியத்தோடு பேசினார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அதிலிருந்து அந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது 3 பேருக்கும் ஒரு மனது இருந்தது. எங்கு ஒரு மனம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஒரு மனதோடு குடும்பமாய் ஒன்று சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அந்த விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்தும் போது அந்த ஒரு மனதை கர்த்தர் பார்த்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். 3 பேரும் விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். அந்த வார்த்தையை கேட்ட கர்த்தர் அவர்களை நேபுகாத்நேச்சார் கட்டுண்டவர்களாய் அக்கினி சூழலில் எரிந்தான். ஆனால் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல தான் விளங்கும். ஏன் வாழ்க்கையில் கர்த்தர் சோதனை அனுமதிக்கிறார், ஏன் வாழ்க்கையில் கர்த்தர் பூட்டி வைக்கிறார்னா, கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும் போது நம்மை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற மனிதருடைய கண்களிலே அவர் மகிமை விளங்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது வேதவசனம் சொல்கிறது, வேத பகுதி வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவர்களை கட்டுண்டவர்களாய் அக்கினி சூழலில் எரிந்தார்கள். அவர் வெளியில் வரும்போது கட்டுகள் இல்லாமல் வந்தார்கள். உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான், கட்டு தான். கட்டுண்டவர்களாக எரிந்தார்கள், ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு. வெளியில் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் அக்கினி சூழலிலும் இருந்தார்கள். ஒரே ஒரு மாறுதல், கட்டு முறிந்து போனது, கட்டு சாம்பலாய் போனது. விடுதலை ஆனார்கள். விடுதலையோடு திரும்ப வெளியில் வந்தார்கள். விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்தியதுனால கர்த்தர் இடைப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் கிரியிலே வெளிப்படும் போது கர்த்தர் கைவிட மாட்டார். அது எரிகிற அக்கினி சூளையாக இருந்தாலும், சிங்க கெபியாக இருந்தாலும், எதில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துவார். அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். முதலாவது நம் கிரியை கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசத்தை கிரியில் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட வாசல் நிச்சயமாய் திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இனி விசுவாசியாய் அல்ல, கிரியிலே வெளிப்படுத்துகிற விசுவாசியாய் நான் மாறப்போகிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசியாய் வாழ்ந்தது போதும். வெறும் விசுவாசியாய் சபைக்கு வருவதும் போவதுமாய் இருந்த விசுவாசியாய் இருந்தது போதும். காலங்கள் சமீபமாய் இருக்கிறது. நான் இனி அப்படிப்பட்ட விசுவாசியாய் இல்லாதபடிக்கு என் விசுவாசம் கிரியிலே ஒவ்வொரு நாளும் வெளிப்பட வேண்டும். அந்த தீர்மானத்தை நாம் எடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்.
பிலதெல்பியா சபையின் மக்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பற்றாக்குறைகள் இருக்கலாம். என்னதான் கத்தாரில் வந்து வேலை பார்த்தாலும் ஒரு சில வேலைகளில் பற்றாக்குறைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். போதுமான காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். கொஞ்சம் பலன் இருக்கிறது, எனக்கு கையில் இருப்பதோ கொஞ்சம் பலன், என் தேவையோ மலை போல இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கொஞ்ச பலத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற போகிறேன்? எப்படி என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நான் முன்னேற பாதையில் நடத்த போகிறேன்? என் எதிர்காலம் என்னவாய் மாறுமோ என்று சொல்லி ஒரு பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த கொஞ்ச பலத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்பான்னு சொல்லி கலக்கத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கழித்து கொண்டிருக்கலாம். இந்த கொஞ்ச பலன் ஒரு அடைப்பட்ட வாசலை போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த கொஞ்ச பலத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த கொஞ்ச பலத்தின் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிறபடி, அவர் காட்டுகிற பாதையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் காரியங்களை செய்வோம் என்றால் நிச்சயமாக இந்த கொஞ்ச பலத்தை கர்த்தர் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். எடுக்க வருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். எடுக்க வருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கார். ஒரு அழகான உதாரணம் இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். சாரிபாத் விதவை குறித்து அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சாரிபாத் விதவையினிடத்தில் எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். எலியாவை கர்த்தர் அனுப்பும்போது அவர் போய் அந்த ஸ்திரீ இடத்துல கேட்கிற ஒரு காரியம், நீ எனக்கு என்ன பண்ணு, ஒரு அடையை சுட்டு கொண்டு வான்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீ சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் இருப்பதோ ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெயை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் கடைசி ஆகாரம். இதை சாப்பிட்டு நானும் என் மகனும் மாண்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். பஞ்சம் நிறைந்த சூழ்நிலை, மழை இல்லாத காலங்கள், வறட்சி மிகுந்த காலங்கள், இதன் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடத்தில் இருப்பதோ ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய், இது தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது. இதுதான் கடைசி. இதன் மத்தியில் எலியா போய் கேட்கும்போது அந்த இடத்துல அவர் சொல்லுகிறாங்க, இதுதான் எங்களோட நிலைமைன்னு சொல்லும் போது எலியா எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு? 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த ஸ்திரீ சொல்லும் போது எலியா சொல்றாரு. அதெல்லாம் எல்லாத்தையும் கதை கேட்குற மாதிரி எலியா கேட்டுட்டு என்ன பண்றாரு? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணு, நீ போய் நீ சொல்றபடியே செய். நீ இருக்கிற மாவில் நீ என்ன எத்தனை வருமோ செய், அதில் ஒன்றை கொண்டு வா அப்படின்றார். ஒரு சிறிய அடையை போட்டு செஞ்சு கொண்டு வா. நீ கொண்டு வந்தால் பானையில் மா செலவழிந்து போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சு போகாது. எப்போ? மழை வர வரையில். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்று எலியா சொல்லுகிற மாத்திரத்தில் அவள் புரிந்து கொண்ட ஒரு காரியம், இது இந்த மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இது கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஏனென்றால் 9வது வசனத்தில் ஆண்டவர் அந்த ஸ்திரீயோடு இடைப்பட்டிருக்கிறார். 9வது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு. அங்க நீ என்ன பண்ணு? தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். அங்க இருக்கிற ஒரு விதவைக்கு நான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன்? கட்டளை இட்டுட்டேன். எலியான ஒரு மனுஷன் வருவார், நீ என்ன பண்ண வர்ற? நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும், நீ அவரை பராமரிக்க வேண்டும், அவரை போஷிக்க வேண்டும் சொல்லி நான் ஸ்திரீக்கு கட்டளை இட்டு இருக்கிற, அதன்படி அவள் செய்வாள் என்று எலியாக்கு கர்த்தர் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல வரும்போது இவர் தான் எலியான்ற அந்த காரியத்தை அந்த ஸ்திரீ அறியாமல் இருந்தால், எப்பொழுது இந்த வார்த்தையை அவள் பேசினாரோ, எலியா பேசும்போது நீ போய் செய்து கொண்டு வா, பானையில் மா செலவழிந்து போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சு போகாது, மழை வர வரையில் உன் பானையில் ஒன்றும் குறைபட்டு போவதில்லை என்று அவர் சொன்ன மாத்திரம், இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த ஸ்திரீ புரிந்து கொண்டு இது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டு 15வது வசனம் சொல்கிறது, அவள் போய் எலியாவின் சொல்படி செய்தாள். அவள் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறாள். ஆமென். இந்த இடத்துல எலியாவின் சொல்படி இருக்கிறது. ஆனால் காரியம் என்ன? அவள் போய் கர்த்தருடைய சொல்படி, கர்த்தரின் வார்த்தையின்படி செய்கிறாள். அந்த இடத்துல பார்க்கிறோம், அவளும் இவனும் அவன் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். அந்த ஸ்திரீ சொன்னது என்னது? ஒரு பிடி மாவு, கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய், இதை சாப்பிட்டு மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால 15ஆம் வசனம் சொல்கிறது, அவளும் இவளும் அவன் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பானையில் மா செலவழிந்து போகல, கலசத்தில் என்ன குறைஞ்சு போகல. எடுக்க வருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார்.
ஏனென்றால் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனாலே, அந்த கொஞ்ச பலத்தின் மத்தியிலே, அந்த கொஞ்ச காரியத்தின் மத்தியிலே அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவள் கீழ்ப்பணிந்து அதன்படி காரியங்களை செய்ததுனாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் அவள் வாழ்க்கையை செய்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியத்தை கூர்ந்து கவனித்து பார்க்கணும். அந்த ஸ்திரீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சின்ன அடை கூட தர முடியாதுன்னு சொல்லி அந்த ஸ்திரீ சொல்லி, நானும் என் மகனும் தான் சாப்பிடுவோன்னு சொல்லி அந்த இருக்கிற மாவில் அடையை சுட்டு அந்த 2 பேரும் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? பானையில் செலவழிந்து போயிருக்கும். நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக பசி எடுத்துருக்கும். ஒரு நாள் பசியை சமாளிக்கலாம், அடுத்த நாள் வரும்போது என்ன ஆகும்? பசி வாடி போயிடுற சூழ்நிலை. எந்த ஒரு பெற்ற தாயாகிலும் தன் மகன் பசியில் மரித்து போவதை பார்க்கவே முடியாது. பார்க்க முடியுமா யாராச்சும்? எந்த ஒரு தாய்க்கு என்ன பண்ண முடியாது? தன்னுடைய பிள்ளை பசியில் மரித்து போகிறதை பார்க்க முடியாது. ஆகாரும் அதை தான் செய்தார். தன் மகன் தாகத்தால் வறண்டு துடித்து கொண்டிருக்கிற போது என் மகன் மரிப்பதை என்னால் பார்க்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அவள் கதறுகிறதை கர்த்தர் கேட்டார். அதுபோல இந்த ஸ்திரீயோட நிலைமை என்னவா மாறி இருக்கும்? தன் மகன் பசியில் வாடுகிறதை மரிக்கிறதை அவளால் பார்க்க முடியாதபடிக்கு, அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையினால அவள் என்ன பண்ணியிருப்பா? போய் அக்கம் பக்கம் வீட்டில் போய் கையேந்திருப்பா. ஏந்திருப்பாளா மாட்டாளா? அடுத்த நாள் என்ன நடந்திருக்கும்? அவள் போய் என்ன பண்ணியிருப்பா? நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் கண் முன்பதாக என் மகன் மரித்து போகிறதை என்னால் பார்க்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க, என் மகனுடைய பசியை தீர்ப்பதற்காக. போய் கையேந்த வேண்டிய நிலைமை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போயிருந்தால் அவள் கையேந்தி இருப்பாள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்ததுனாலே ஏந்த வேண்டிய கரத்தை கொடுக்கிற கரமாய் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவளும் இவளும் அவன் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இருந்தது 2 பேர். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனாலே அவர் வீட்டார், அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இவள் வீட்டில் வந்து ஆகாரத்தை உண்டார்கள். இந்த ஒரு அடை என்ன, இன்னொரு அடை எடுத்து வச்சுக்கணும். இந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருப்பா? எடுத்து கொடுத்துருப்பாள். ஏந்த வேண்டிய கரத்தை கொடுக்கிற கரமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அதற்கு காரணம் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால. அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்த மாத்திரத்திலே சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பற்றாக்குறைகள் இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கும்போது, அவர் நாமத்தின் வழியில் நாம் கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் இடைப்பட வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை கர்த்தர் நமக்கு போதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தராக இருப்பதனாலே, அவர் நாமத்தில் ஆலோசனைகள் இருப்பதனாலே, அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த கொஞ்ச பலத்தை வைத்து நான் என்ன செய்வேன் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் சமூகத்தில் காத்திருக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு போதித்து நேர்த்தியான பாதையில் உங்களை நடத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பார்க்கிற விதம் வேறு, கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு. நம்முடைய கரத்தில் பார்க்கும்போது கொஞ்ச பலன், நம்முடைய கரத்தில் பார்க்கும்போது அற்பமான ஒரு காரியம். மோசையை பார்த்து கர்த்தர் கேட்டபோது உன் கரத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும்போது மோசே சொன்ன ஒரு பதில், இது வெறும் ஒரு கோல். மோசே கண்ணுக்கு அற்பமான ஒரு கோல், ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற கோலாய் கர்த்தர் பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பார்வை வேறு, கர்த்தருடைய பார்வை வேறு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கொஞ்ச பலத்தின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிற பாதையிலே, அவர் காட்டுகிற பாதையிலே நாம் நடக்கும்போது நிச்சயமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அடைப்பட்ட வாசலை கர்த்தர் நமக்காய் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். முதலாவது விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்தணும். 2வது அந்த கொஞ்ச பலத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். 3வது அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இங்கே தான் கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளமே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது கர்த்தரை நாம் என்ன சொல்லுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்ன ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் சோதனை அனுமதிக்கிறார், இதெல்லாம் தான் நம்ம பேசுகிறோமே தவிர இதிலிருந்து என் கர்த்தரனை விடுவிப்பார்ன்றது நம்ம பேசுவது குறைவான காரியம். ஆமென், அல்லேலூயா. பல பேர் அதை பேசுறது இல்லை. ஏன்னா சோதனை நெருக்கும்போது நம் நாவுகள் எதை பேசுகிறது என்பதை கர்த்தர் கூர்ந்து கவனித்து கேட்கிறார். இந்த பிலதெல்பியா சபையின் மக்களுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறைகள் இருந்தது, அடைப்பட்ட வாசல் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள்.
நாமும் அப்படியாய் உயர்த்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்த அவரை உயர்த்த 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 கர்த்தர் அதை பார்க்கிறவராய் அதை கேட்கிறவராய் இருந்து அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பார். ஆனால் மாறான நம்ம என்ன பேசுகிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறதை பார்ப்போம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் எனக்கு என்னவா இருக்கிறது? கடினமா இருக்கிறது, எனக்கு வேதனையா இருக்கிறது என்று யார் சொல்கிறார்? கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாரு? கவனிங்க. நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் எனக்கு கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? யாரை பார்த்து சொல்றாருங்க? என்னை பார்த்து சொல்றார். நம்மள எல்லாருமே சேர்த்துடக்கூடாது. நீங்கள் எனக்கு விரோதமாய், நீ எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் எனக்கு கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார். நான் அவருக்கு விரோதமாய் பல வேலைகளில் பேசுகிறேன். என் நாவு பேசுகிறது, என் நாவு ஒரு சில காரியங்களை பேசுகிறது கர்த்தருக்கு விரோதமாய். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், அப்படி என்னப்பா நாங்கள் பேசிட்டோம்? நீர் கடினப்படுற அளவுக்கு மன வேதனைப்படுற அளவுக்கு நாங்கள் என்ன பேசிட்டோம்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிற ஒரு சில காரியங்கள் அடுத்த வசனங்களில் வருகிறது. நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா. தேவனை சேவிப்பது விருதா. நான் ஜெபம் பண்றது வேஸ்டா? பல வேளையில் உள்ளத்தில் எழும்புது இந்த கேள்வி. வாழ்க்கையில் சோதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், தோல்விகள், வறுமைகள், வெறுமைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் நம்மை நெருக்கும் போது நாம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? இல்லை நான் ஜெபம் பண்ணுறதே வேஸ்டா? ஆண்டவர் சபையில் வந்து நான் ஆராதிப்பது வேஸ்டா? தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது வேஸ்டா? ஆண்டவருடைய வார்த்தையை நான் தியானிக்கிறது வேஸ்டா? வேதத்தை நான் வாசிக்கிறது வேஸ்டா? ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி நான் ஓடுறது வேஸ்டா? தேவனை சேவிப்பது விருதா. சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நான் துக்கித்து நடக்கிறதாலும் அவருடைய கட்டளைகளை நான் கை கொள்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆமென். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்றதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நான் துக்கித்து நடக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அவர் கட்டளை நான் கை கொள்றேன், என்னால் முடிந்த வரைக்கும் விசுவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் கிறிஸ்துவனா வாழ்றதுனால நான் கட்டளையின்படி, கர்த்தர் சொல்லுகிற கட்டளையின்படி நான் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு பல ஆசைகள் உண்டு, பல இச்சைகள் உண்டு. ஒரு சராசரி மனுஷனை போல நான் வாழ வேண்டும் என்பது என்னோட நோக்கமாக இருக்கிறது. எனக்கும், நான் மனுஷன்தான், எனக்கும் ஆசைகள் உண்டு, எனக்கும் இச்சைகள் உண்டு, எனக்கும் பல பாவத்தை பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என் கர்த்தருடைய பார்வைக்கு நான் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கணும். மற்ற மனுஷனை போல என்னால் வாழ முடியாது இந்த உலகத்தில். மற்ற மனிதர்கள் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, சின்ன ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம், நம்மளை பார்த்து என்ன கேட்குறாங்க? அடுத்தது நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்குறாங்களா? வேறு யாருன்னா போயிட்டு கேட்குறாங்களா? நீ எல்லாம் ஒரு இதுவா, நீ எல்லாம் அது ஒரு அதுவான்னு கேட்குறாங்களா? நம்மளை மாத்திரம் தான் என்ன பண்ணுறாங்க? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்குறாங்க. அதற்காக என்ன பண்ணுறேன்? நான் கண்ட்ரோல் பண்ணி வாழ்கிறேன், கட்டளையிலே கை கொள்கிறேன், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நான் துக்கித்து நடக்கிறேன். என்னால் முடிந்த வரையில் இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். மற்ற மனுஷனை போல நான் வாழ்வது கிடையாது. மற்ற மனுஷனை போல வாழணும்னு ஆசை இருந்தாலும் என்னால் வாழ முடியாது. ஏனென்றால் என் கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அவர் பார்வையில் நான் பரிசுத்தமாக இருக்கணும். நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். எனக்காய் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். எனக்காய் இயேசு தம் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருக்காக நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி விசுவாசிகளாக நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோம். ஆனால் உள்ளத்தில் என்ன கேள்வி எழும்புதுன்னா, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? என் பிரச்சனை மாறல, என் போராட்டம் மாறல, என் நெருக்கங்கள் மாறல, என்னுடைய பாடுகள் மாறல, என் தோல்வி மாறல, இன்னும் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலை, என் வேண்டுதல் நிறைவேறலை. நானும் வருஷ காலங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் இன்னும் நடக்கலையே. பல காரியங்களை நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், பல காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்னும் அது நடக்கலையே. நான் பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து என்ன பிரயோஜனம்?
கட்டளை கை கொள்றது வாழ்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பல வேளைகளிலே நாம் பேசுகிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் யார் பேசுறது? இதெல்லாம் நம்ம பேசுறோம்னு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நீங்க பேசுறீங்க, எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் எனக்கு கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்கும்போது இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் ஆண்டவரை பார்த்து அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வேத பகுதி வாசிங்க, 14 வசனம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் வச்சுப்போம். நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி உபத்திரத்தின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருப்போம். நம் கண்ணுக்கு முன்னால் ஒருத்தவங்க இருப்பாங்க, உலக பிரகாரமாக வாழ்கிறவங்க. அவிசுவாசிகளும் இருப்பாங்க, விசுவாசிகளும் இருப்பாங்க, புறஜாதிகளும் இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் பண்ணுவாங்க, எல்லா அட்டூழியத்தையும் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் என்னென்ன பாவம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. எல்லா பாவத்தையும் பண்ணாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுறாங்களே, அப்பா நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் பரிசுத்தமாக தான் வாழணும்னு பார்க்குறேன், சமூகத்தில் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு சோதனை மேலே சோதனை, போராட்டத்தின் மேலே போராட்டம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனை வருது. ஆனால் அவனை பாருங்க, அவன் இந்த உலகத்தின்படி வாழ்கிறான், எல்லா பாவத்தையும் பண்ணுறான், அகங்காரியாக இருக்கிறான், பெருமை பாராட்டுறான், எல்லாம் பண்ணுறான். அவன் பாக்கியவானாக இருக்கிறான். தீமை செய்கிறான், திடப்படுறான். நான் ஒன்றுமே பண்ணாமல் உமக்கேற்ற ஜீவித்தை ஜீவித்தாலும் என் வாழ்க்கையில் சோதனை மாறலப்பா, என் வாழ்க்கையில் போராட்டம் மாறல. அவனுக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கு உண்டான கம்பாரிசனை வச்சு பண்ணாமல் ஆண்டவர் இதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வசனத்தை வாசிச்சிருங்க, 15வது வசனம். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுறாங்களே என்று என்ன பண்ணுறோம்? சொல்லுகிறீர்கள். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார். 16ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கூர்ந்து கவனித்து கேட்டு அவர் முன்பாய் வைக்கிற ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் அதை எழுதுகிறார். ஆமென், அல்லேலூயா. இதன் மத்தியிலே விசுவாசிகளாகிய நாம் இனி பேச வேண்டிய வார்த்தை, என் கர்த்தர் யாவையும் பார்த்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என் வாழ்க்கையில் உபத்திரம் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள், தோல்விகள் எதை நான் சந்தித்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் நாவிலிருந்து மாறாது. ஆமென், அல்லேலூயா. அவர் நாமத்தை மாத்திரமே உயர்த்தி கொண்டிருப்பேன். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனையை மற்ற மனுஷனிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யார்கிட்டையும் உங்களோட காரியங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்கன்னு தான் சொல்கிறார். அவர் சமூகத்தில் நாம் அவரிடத்தில் ஊற்ற வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மனுஷன் வந்து கேட்கும்போது, நம்மை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், நம் நண்பர்கள், உறவுகள் வந்து கேட்கும்போது என்ன பண்ணுறோம், அவங்க எதனா ஒரு நம்மள லைஃப்பில் எதனா ஒன்று நடந்திருக்கும், அதை தெரிஞ்சுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட கேட்பாங்க. அவங்க தெரிஞ்சு வந்தது ஒரு காரியத்தை தெரிஞ்சு வந்து நம்மகிட்ட கேட்க வருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 100 காரியத்தை சொல்லிடுறோம். எக்ஸ்ட்ரா நம்ம போனஸ் பாயிண்ட் மாதிரி என்ன பண்ணுறோம், சொல்லிடுறோம். அவங்க தெரிஞ்சு வந்தது ஒன்று, ஆனால் நம்ம சொல்கிறது 100 பாயிண்ட்டை சொல்லிடுறோம், 100 காரியங்களை சொல்லிடுறோம். அதை சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். மீறி அதை சொல்லினாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என் வாழ்க்கையில் இந்த சோதனைகள் எல்லாம் இருக்கிறது, இந்த போராட்டம் இருக்குது, இந்த தோல்வியை நான் சந்தித்து இருக்கிறேன், இந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிறது, இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு ஃபுல் ஸ்டாப் வைக்காமன்னு, அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இது எல்லாம் என்னோட வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் என் கர்த்தரிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், என் கர்த்தரிலிருந்து என்னை உயர்த்துவார், என் கர்த்தரிலிருந்து என்னை பலப்படுத்துவார், என் கர்த்தரனை நடத்துவார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வல்லமையுள்ள தேவன். நான் ஆராதிக்கிறவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று நாம் பேச வேண்டும். அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் நாமத்தை மறுதலியாமல் அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த உயர்த்த
கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், செவி கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறார். நாம் பேசுகிறதை கர்த்தர் கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறார். நம் நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நாம் எதை பேசுகிறோமோ அதை சுதந்தரிப்போம். மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் நடக்கும். நாம் பேசாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஆசீர்வாதத்தை பேசினால் ஆசீர்வாதம் வரும். வெற்றியை பேசினால் வெற்றி வரும். நன்மை பேசினால் நன்மை வரும். தீமை பேசினா தீமை தான் வரும். தோல்வியை பேசினா தோல்வி தான் வரும். சாபத்தை பேசினா சாபத்தை தான் வரும். நான் சாபத்தை பேசுவேன், ஆனால் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பேன்னா நடக்காது. ஆமென். நான் தோல்வியை தான் பேசிகிட்டு இருப்பேன், எனக்கு நடக்காது, தோல்வி தான் வரும், இதை தான் பேசுவேன், ஆனால் எனக்கு வெற்றி தான் கிடைக்கணும் அப்படின்னா நடக்கவே நடக்காது. நாம் எதை பேசுகிறோமோ அதை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நம் நாவு எதை பேசுகிறது? நாம் பேச வேண்டியது, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். என் வாழ்க்கையில் சோதனை இருந்தாலும் என்னை விடுவிப்பவர் என் கர்த்தராக இருக்கிறார், என்னை உயர்த்துகிறவர் என் கர்த்தராக இருக்கிறார் என்று நாம் பேசுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் அடைப்பட்ட வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை என் வார்த்தையை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். ஒரு வார்த்தையை கை கொண்டு, வாக்குத்தத்தங்களை கை கொண்டு என் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை குறித்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் வாய்க்க பண்ணுவார். இந்த குறித்த காலங்கள் என்று கர்த்தர் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலம் வரையிலே தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறபடி குறித்த காலத்திற்கு உன் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் வரும். உன் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். குறித்த காலம் ஒன்று உண்டு. அந்த குறித்த காலத்திற்கு உன் விண்ணப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலத்திற்கு உன் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலத்திற்கு உன் வேண்டுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலம் வரையிலே நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அந்த குறித்த காலம் வரும்போது கர்த்தர் வாசலை திறப்பார். அப்பொழுதுதான் அது விளங்கும். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும். ஏன் கர்த்தர் எத்தனை நாட்களை எடுத்துக்கொண்டார்? ஏன் கர்த்தர் இத்தனை வருடங்களை எடுத்துக்கொண்டார்? ஏனென்றால் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர், சிறந்ததை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறவர். நாம் இதை கிடைச்சா போதும் வாழ்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நாட்களை நேரங்களை எடுத்துக்கொள்கிறார். அதன் மத்தியிலே நம் விசுவாசத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுவும் வரையில் நாம் காத்திருந்து வார்த்தையை பற்றி கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் வாசலை திறப்பார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆண்டவர் வெறும் வாசலை திறக்கிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் வாசலை பூட்டுகிற தேவனுமாக இருக்கிறார். ஆமென். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். அப்போ ஆண்டவர் வெறும் வாசலை திறக்கிறவர் மாத்திரமல்ல, வாசலை பூட்டுகிறவருமாக இருக்கிறார். ஆமென். வாசல் ஆண்டவர் பூட்டுறார். முதல்ல ஆண்டவர் பூட்டுகிற ஒரு வாசல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பின் வாசல். நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய பொருளாதாரம் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? வாசலை பூட்டி வைக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம ராத்திரி நித்திரைக்கு செல்லும்போது நம்ம டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு யாருமே என்ன பண்ணுறதில்ல, தூங்க போகிறதில்ல. என்ன பண்ணுறோம்? எல்லாம் ப்ராப்பராக லாக் பண்ணிவிட்டு நித்திரைக்கு செல்கிறோம். ஏனென்றால் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் என்ன இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும். நாம் இங்கே இல்லை, இங்கே பரவாயில்ல, நம்ம ஊரில் நான் சொல்கிறேன். இப்போது ஊருக்கு எங்கன்னா கிளம்பும்போது என்ன பண்ணுறோம்? வெளியில் பூட்டு போட்டிட்டு ஒரு 10 அடிக்கு போய் தள்ளி போய்ட்டு என்ன பண்ணோம்? அப்போ தான் ஒரு ஞாபகம் வரும், பூட்டினா இல்லையா தெரியலையே. திடீர்னு ஒரு டவுட் வரும். திரும்ப வந்து என்ன பண்ணுறோம்? லாக்கை ஒரு 2 முறை இழுத்து பார்த்துட்டு பூட்டி இருக்கிறோம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறோம். ஏன்? வீடு பாதுகாப்பாக இருக்கணும், உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், அதற்காக பூட்டுறோம். அதுபோல் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காக,
நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒரு மூன்றாவது மனிதன் நம் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டாக்காமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாசலை பூட்டுகிறார். ஆமென். சத்ரு வாழ்க்கையில் நுழையக்கூடாது. பல குடும்பங்கள் உடைக்கிறதுக்கு உண்டான காரணம் சத்ரு ஒரு ஆயுதமாகிய ஒரு மனுஷனை எழுப்பி அந்த குடும்பத்திற்குள் அனுப்பி அந்த குடும்பத்தை உடைப்பதற்கு உண்டான காரணம் தான் குடும்பங்கள் உடைந்து போகிறது. சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஏனென்றால் ஒரு மனுஷன் உள்ள வருதுனால அந்த குடும்பத்துக்குள்ளாய் வந்து குழப்பத்தை செய்கிற காரியங்களை அவன் செய்வதனால அந்த குடும்பம் உடைந்து போகிறது. அதனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? சத்ரு உள்ள நுழையாதபடிக்கு வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்ரு உள்ள வராதபடிக்கு அந்த வாசலை பூட்டுகிறார். நம்மை பாதுகாப்பதற்கு, குடும்பத்தை பாதுகாப்பதற்கு கர்த்தர் வாசலை பூட்டி வைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாசலை கர்த்தர் இன்னொன்று பூட்டுகிறார். ஏனென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை பார்க்கும்போது, கொஞ்ச கால பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். நாம் ஏன் வாசல் அடைப்பட்டிருக்கிறது? ஏன் இன்னும் வாசல் பூட்டி இருக்கிறது? ஏன் இன்னும் வாசல் திறக்கப்படலை? அப்படி என்றால் நாம் இன்னும் விசுவாசத்தில் சீர்படவில்லை என்று அர்த்தம். நான் இன்னும் விசுவாசத்தில் ஸ்திரப்படலை, நான் இன்னும் விசுவாசத்தில் பலப்படலை, நான் இன்னும் விசுவாசத்தில் நிலை நிற்கலை. நம்மை நாமே இந்த வேலையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எந்த ஸ்டெப்பில் நிற்கிறேன்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிறேன்னா? விசுவாசத்தில் சீர்பட்டுருக்கிறேனா? விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டிருக்கிறேனா? விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கிறேனா? விசுவாசத்தில் நிலை நின்றுக்கிறேனா? நாம் நிலை நிற்கும்போது காலதாமதம் இல்லாமல் கர்த்தர் வாசலை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் அசைந்து போகிறோம் பல வேலைகளில். இன்னும் விசுவாசத்தில் ஏன் வாசல் திறக்கப்படலைன்னா விசுவாசத்தில் சீர்படலைன்னு அர்த்தம். விசுவாசத்தில் ஸ்திரப்படலை, இன்னும் விசுவாசத்தில் பலப்படலை, நான் இன்னும் விசுவாசத்தில் நிலை நிற்கலை. நான் நிலை நின்றேன் என்றால் என் வாழ்க்கையில் புயல் அடித்தாலும், என் வாழ்க்கையில் சூறாவிலே வந்தாலும், அலை மோதினாலும், காற்றடித்தாலும் நான் வீழ்ந்து போகாதபடிக்கு என் கர்த்தருக்காய் அவருடைய நேரத்துக்காய் நான் உறுதியாய் காத்திருப்பேன் என்று சொல்லி நிலை நிற்கும்போது அதை பார்க்கிற கர்த்தர் காலதாமதம் இல்லாமல் அடைப்பட்ட வாசலை நமக்காய் திறப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் எந்த ஸ்டெப்பில் இருக்கிறோம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருப்பேன், ஆனால் டோர் ஓப்பன் ஆகணும்னு ஆகாது. நம்மளாலே திறக்கவும் முடியாது அது. ஏன்னா நம்ம இப்போ ஸ்டெப்பு 1 இருக்கிறோம், டோர் அங்கே இருக்குது. நம்ம 4 ஸ்டெப்பு ஏறினா தான் நம்மளாலே டோர் ஓப்பன் பண்ண முடியும். ஆமாவா இல்லைங்களா? நான் கீழே இருப்பேன், நான் கிரவுண்டில் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருப்பேன், ஆனால் டோர் நான் ஈஸியாக திறப்பேன்னா முடியாது. எங்கே திறக்க முடியும்? டோர் அங்கே இருக்குது. நான் ஏறி செல்ல வேண்டும், நான் சீர்பட வேண்டும், நான் ஸ்திரப்பட வேண்டும், நான் பலப்பட வேண்டும், நான் நிலை நிற்க வேண்டும். நிலை நிற்கும்போது நம்முடைய கரமே டோரை ஓப்பன் பண்ணிடும் ஈஸியாக. ஆமென். கர்த்தர் வாசலை திறக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் ஆயத்தம் இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுறோம். திறக்கிறது நம்ம தான் இன்னும் ஆயத்தம் ஆகணும். அவர் நான் வாசலை திறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லவே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். நாம் அதுக்குண்டான ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். குறித்த காலம் ஒன்று உண்டு. நாம் அதுக்குள்ளாய் சீர்பட்டு ஸ்திரப்பட்டு பலப்பட்டு நிலை நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் வாசலை திறப்பார். விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்த வேண்டும். கொஞ்ச பலத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் நாமத்தை மறுதலியாமல் அவர் வார்த்தையை கை கொண்டு கர்த்தரை உயர்த்த 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 நிச்சயமாய் கர்த்தர் அடைப்பட்ட வாசலை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வாசலை திறப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். இதுவரையில என் வாசல் அடைப்பட்டிருந்தது, இதில் எதில் நான் குறைவு போட்டு போயிருக்கிறேன், இந்த காரியங்களில் நான் எதில் குறைவாக இருக்கிறேன், அதை ஆராய்ந்து அதை சரி செய்து கொள்ளும்போது நிச்சயமாய் கர்த்தர் வாசலை திறப்பார். அதற்குள்ளாய் பிரவேசித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். வாசலுக்கு அந்த பக்கத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் வாசல் திறக்கப்பட வேண்டும். அந்த வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாம் செய்தோம் என்றால் கர்த்தர் வாசலை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. நம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, நீர் உண்மையுள்ள தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் வல்லமை நிறைந்த தேவன். ஆண்டவரே, நாளிலும் கூட எல்ரோய் சபைக்காம் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர்
வாசல்களை திறக்க வல்லவர், அடைப்பட்ட வாசலை திறக்க வல்லவர். இதனால் வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் அது கரம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். பல நாட்களாய் பல வருடங்களாய் வாசல்கள் அடைப்பட்டு போயிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அடைப்பட்ட வாசலும் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரை விசுவாசத்தில் ஆண்டவரே கிரியில வெளிப்படுத்த கிருபை தருவீராக. கொஞ்சம் பலத்திலும் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க கிருபை தருவீராக. நாமத்தை மறுதலியாமல் எப்போதும் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற நாவுகளாய் மாற கிருபை தருவீராக. என் கர்த்தர் பார்த்து கொள்வார், என் கர்த்தர் யாவையும் செய்வார், என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் உண்மையுள்ளவர், நான் ஆராதிக்கிறவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் ஆராதிக்கிறவர் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என்னை நடத்த வல்லவர் என்று என் நாவுகளில் பேச கிருபை தருவீராக. சோதனைகளை மாத்திரம் பேசாதபடிக்கு நாங்கள் உம்மை உயர்த்துகிறவர்களாய் மாற கிருபை தாங்கப்பா. உயர்த்த அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும் என்பதை விசுவாசிக்கிறோம். நாளிலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நீர் கொடுத்த அதிகாரத்தின் திறவுகளை வைத்து பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வரங்களையும் கிருபைகளையும் எல்லா ஒத்தாசைகளையும் எல்லா பொக்கிஷங்களையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சபைக்கு நேராய், பாஸ்டருக்கு நேராய், குடும்பத்துக்கு நேராய், விசுவாசிகளுக்கு நேராய் இப்போதே கட்டவிழ்கிறேனப்பா. நீர் கொடுத்த அதே அதிகாரத்தின் திறவுகளை வைத்து சபைக்கு எதிராய், பாஸ்டர்களுக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய், விசுவாசிகளுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், நாவுகள், வன்கண்கள், பொறாமை நாவிகள், மலை போன்ற சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள், பண கஷ்டங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், பொல்லாத சத்ருவின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள், எல்லா அந்தகார கிரியைகளையும் எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்போதே 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 அதை கடிந்து கட்டி செபிக்கிறேன். பரலோகத்தில் கட்டப்பட்டிருப்பதற்காக நன்றியப்பா. பானையில் மாவும் எண்ணெயும் குறையாதபடிக்கு நிரம்பி ஒழுகிற ஆசுவத்தை பொழிவீராக. மீதியான எல்லா காரியங்களும் சமூகத்தில் வைக்கிறோம். எங்கள் அனுதினமும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் நேர்த்தியாய் நடத்த வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.